Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Welcome to Super Soundy series, day 61. This trainer, Miss Nilofer Hakim, a consultant psychologist, LP certified MDC CP professional. அவங்க மேலும் founder of Mindwave Psychology Clinic. Individuals support பண்றாங்க through her counseling and therapy மூலயமா. Focusing on mental well-being and personal growth. அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரெய்னர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க சைக்காலஜி மோட்டிவேஷனையும் பிளெண்ட் பண்ணி நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ லெட்ஸ் கிவ் வார்ம் வெல்கம் இன் திஸ் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் மிஸ் நிலோஃபர். Thank you, sister. Happy evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். So என் வாய்ஸ் கேக்குதா? First of all, I would like to thank our respected Dr. Hussein Basa sir giving me wonderful opportunity, and also NIPR team, and of course my brother and sister. Once again, thank you so much. Voice clear? So today session ku povuma. Yes, okay. Right. First, சூப்பர் பவர் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சூப்பர் பவர் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய மைண்ட்ல அந்த ஸ்பாட்ல என்ன வருதோ டைப் பண்ணுங்க பாப்போம். நம்ம நிறைய இடத்துல சூப்பர் பவர் அப்படின்னு கேட்டிருப்போம். யா, ஸ்ட்ராங், பாசிட்டிவ் எனர்ஜி, சூப்பர்மேன், யா, மன தைரியம், மகிழ்ச்சி, யா யா சூப்பர். ஸோ சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து வருது. நார்மலாகவே சூப்பர் பவர் அப்படின்னாலே சூப்பர்மேன், சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? கரெக்டா? இப்போ இப்படிப்பட்ட இந்த சூப்பர் பவர் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்க எதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய கோல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் பவர். ஆனா அப்படிப்பட்ட சூப்பர் பவர் வெளியில இருந்து எங்கேயும் கிடைக்காது. ஆனா அது நம்ம கிட்டயே இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இல்லையா? நம்ம கிட்டயே சூப்பர் பவரா அப்படின்ட்டு. அப்கோர்ஸ் நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த சூப்பர் பவர் தான் என்னது? நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யுவர் மைண்ட் இஸ் யுவர் சூப்பர் பவர். ரைட்? ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது மைண்ட் செட் அப்படின்றது பேசிக்காவே நம்ம வந்து இந்த உலகத்தையும் சரி நம்மளையும் சரி எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. அதாவது ஒரு சவால் வருது, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை நோக்கி ஒரு சேலஞ்ச், டாஸ்க் இதெல்லாம் வரும்போது நம்ம அதை எப்படி எதிர்கொள்றோம், அதை வந்து எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட். இப்படிப்பட்ட மைண்ட் செட் போது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த மைண்ட் செட் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அதாவது நம்மளுடைய பேரண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, எஜுகேஷன் மூலியமா, இன்னும் டிவி, இந்த மாதிரி எல்லா மூலியமா தான் நம்மளுடைய மைண்ட் செட் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு விடாமுயற்சியும் ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்களேன். அந்த குடும்பத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, வெற்றியும் விடாமுயற்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். ஸோ இதுதான் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட் டூ டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்னு வந்து growth மைண்ட் செட் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு டைப் மைண்ட் செட் என்னன்னா, ஒன்னு வந்து நெகட்டிவா இருக்கும், அதாவது ஐ காண்ட், என்னால முடியாது அப்படின்றது. இன்னொன்னு வந்து growth மைண்ட் செட், என்னால முடியும், ஐ கேன், எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் என்னால முடியும் அப்படின்னு பாசிட்டிவா கொண்டு போகுது. இப்ப இந்த இடத்துல முடியும் முடியாது அப்படின்ற அந்த தாட் இருக்குல்ல, அந்த தாட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸை போய் பாதிச்சு. அந்த ஃபீலிங்ஸை பாதிக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய பிஹேவியர் என்னவா இருக்கணும் அப்படின்ற அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர் இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வைங்களேன்.
அவங்களுடைய தாட் வந்து நான் வந்து பாஸ் ஆக மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ இந்த தாட் மூலியமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபீலிங்ஸ் என்ன இருக்கும்? கோவப்படலாம், நெகட்டிவ் ஃபீல் இல்லையா? அவங்க கோவப்படலாம், சேட் ஆகலாம், ஆன்சைட்டி ஆகலாம், பதறலாம் இல்லையா? ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும்போது ஸோ அவருடைய பிஹேவியர் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா பதட்டமா இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும்போது எந்த ஆன்சரும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களால சக்சஸ் ஆக முடியாது. அதே கார்த்திக் அவருடைய தாட் growth மைண்ட் செட்டா இருக்கு. என்னால முடியும், என்னால பதில் சொல்ல முடியும், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு என்ன ஃபீலிங் வரும்? என்ன ஃபீலிங் வரும்? ரிலாக்ஸா இருப்பாங்க, பாசிட்டிவா இருப்பாங்க இல்லையா? ரிலாக்ஸா ஒரு விஷயத்த அவங்க பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க நினைச்சத அவங்களால சாதிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரொம்ப அந்த மைண்ட் செட் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதுல இருந்தே நமக்கு தெரியும் இல்லையா? மைண்ட் செட்ன்றது எவ்வளவு முக்கியம். ஒரு காரியத்துல நம்ம சக்சஸ் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மைண்ட் செட் எப்படி பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீக்கு ஒரு ரூட் மாதிரி. அந்த ட்ரீல இருக்கக்கூடிய அந்த ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அது ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அது ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா இருக்கு அப்படின்னா அதோட கிளைகள் எல்லாமே பிரேக் ஆயிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹோல் லைஃபுக்கான ஃபவுண்டேஷனே இந்த மைண்ட் செட் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட், இந்த growth மைண்ட் செட் தான் நம்மளுடைய சூப்பர் பவர். ஸோ இந்த growth மைண்ட் செட்டை நம்ம எப்படி கொண்டு வரலாம்? இப்போ மைண்ட் செட் அப்படின்றது சின்ன வயசுல தான் ஃபார்ம் ஆகுது. எங்க வீட்ல நாங்க இப்படிதான் ஒரு விஷயத்த எடுத்திருக்கோம் அப்படின்னா எப்படி இந்த growth மைண்ட் செட்டுக்கு வரவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மைண்ட் செட் அப்படின்றது மாறக்கூடியது. அது பெர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஸோ அதை நீங்க ட்ரைன் பண்ண அந்த growth மைண்ட் செட்டை நம்மளால அடைய முடியும். ஒரு சில விஷயங்கள் மூலியமா இந்த growth மைண்ட் செட்டை அடையலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பவர் ஆஃப் செல்ஃப் டாக். நம்ம கிட்ட நம்ம பேசுறது ஒரு நாளைக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட நம்ம பேசுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம பேசும்போது நம்மளுடைய growth மைண்ட் செட் கல்டிவேட் ஆகும். நம்மளை விட நம்ம கிட்ட பாசிட்டிவா பேசக்கூடிய ஆள் யாரா இருக்கா சொல்லுங்க? ஸோ ஒரு விஷயத்த ஐ கேன், என்னால முடியும், நீ பண்ணு நீ பண்ணு என்ன நான் தட்டி கொடுக்கறத விட வேற யார் என்ன தட்டி கொடுத்துட முடியும்? ஸோ அதுதான் பவர் ஆஃப் செல்ஃப் டாக். அந்த பவர் ஆஃப் செல்ஃப் டாக் இருக்கும்போது தான் நம்மளுடைய growth மைண்ட் செட் அப்படின்றது கொண்டு வர முடியும். அதே மாதிரி பாசிபிலிட்டி திங்கிங்கும் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த வந்து பாசிபிளா எப்படி திங்க் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பூஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு எக்ஸாம் வரும்போது கேன் ஐ பாஸ், என்னால பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், பாஸ் ஆக முடியாது. ஏன்? அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாமே அவங்க யோசிப்பாங்க. நானா நல்லா படிக்க மாட்டேனே, அவங்களாம் நல்லா படிப்பாங்களே, எனக்கு வருமா வராதா கொஸ்டின் அவங்களுக்குள்ளேயே அந்த டவுட், அந்த கேன் ஐ பாஸ் அப்படின்றது டவுட் வந்து கொண்டு வரும். அதுவே ஹவு கேன் ஐ பாஸ், ஹவு அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணலாம்? ப்ளூ பிரிண்ட், 10 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது, நல்லா படிச்ச பசங்க கிட்ட நம்ம கேட்டு படிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு வழியை தேடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லயும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டாஸ்கா சேலஞ்சா வருது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஹவு கேன் ஐ, நான் எப்படி அதை பண்ணலாம், இந்த விஷயத்தை எப்படி கடந்து போகலாம், என்னால கடக்க முடியுமா அப்படின்னு கேட்காம எப்படிலாம் கடக்கலாம் அப்படின்னு நினைச்சா நமக்கு அதுக்கான வழிகள் திறக்கும். ஸோ அதே மாதிரி வரக்கூடிய சேலஞ்சை ஃபர்ஸ்ட் தைரியமா ஏத்துக்கணும். ஒரு டாஸ்கோ ஒரு சேலஞ்சோ நம்ம வருது அப்படின்னா அதை பார்த்து பயப்படாம அதை ஏத்துக்கணும். அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பேச போறோம் அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் பேச போறோம் அப்படின்னா அது ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கத்துப்போம். ஆனா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நான் அந்த இடத்துல போய் நல்லா பேசி முடிச்சு அந்த ஸ்டேஜ்ல நான் நல்லா பேசி முடிச்சாதான் அந்த விஷயத்த நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது கிடையாது. growth மைண்ட் செட் நான் என்ன தெரியுமா? சின்ன சின்ன எஃபெக்டையும் செலிப்ரேட் பண்றது. ஸோ அந்த ப்ராசஸ்ல இப்போ நான் பேச போறேன் அப்படின்றதே ஒரு ப்ராசஸ். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால பேச முடியுமா? ஒரு 4 நம்ம குடும்பத்து ஆளுங்க 4 பேர் முன்னாடி பேசுவோமா? ஒரு கண்ணாடி முன்னாடி பேசுவோமா? ஸோ இது முன்னாடிலாம் நான் பேசிட்டேன் அப்படின்னா அது எல்லாமே சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ்.
இல்லையா? அந்த சின்ன சின்ன எஃபெக்ட்டையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ரைட்? அதுக்கப்புறம் ஒரு லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக். இது ரொம்ப முக்கியம். இந்த ரெசிலியன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்ய முடியும். அப்பதான் நம்மளும் growth ஆக முடியும். அந்த growth மைண்ட் செட் இருந்தா தானே growth ஆக முடியும். பல்ப கண்டுபிடிச்சது யாரு? பல்ப். நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்த லைட் இல்லையா? அந்த பல்ப வந்து கண்டுபிடிச்சது யாரு? சொல்லுங்க பாப்போம். எடிசன். சூப்பர். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த பல்ப கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் முயற்சியிலேயே அவருடைய பல்ப் அவர் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிக்க நிறைய தடவை அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. அதுல 1000 தடவைக்கு மேல அவர் தோத்திருக்காரு. அப்ப அவர பார்த்து ஒரு மக்கள் கேட்கும்போது, நீங்க இந்த மாரி தோல்வி அடைஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்களாம், நான் தோல்விலாம் அடையல. 10,000 வேலை செய்யாத முறைகளை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்களாம். எவ்வளவு பெரிய growth மைண்ட் செட் பாத்தீங்களா? அவர்கிட்ட இருந்த வேலை செய்யாத 10,000 வழிகளை நான் கத்துக்கிட்டேன். அப்ப அந்த மிஸ்டேக்க கூட அவங்க என்ன பண்ணாங்க? வாய்ப்பா எடுத்துக்கிட்டாங்க. மிஸ்டேக்க கூட அவங்க என்ன பண்ணாங்க? வாய்ப்பா எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் growth மைண்ட் செட். இதுதான் growth மைண்ட் செட். அதே மாதிரி நமக்கு ஒரு அச்சீவ் பண்ணணும். ஒரு கோல் வச்சிருப்போம் இல்லையா? ஃபியூச்சர்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு மனிதரா நம்ம பிறந்தோம்னா, நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். வந்தோம், போனோம். அந்த மாரி இல்லாம, இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நான் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கோல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோல அச்சீவ் பண்ண மாதிரி நாம அத இமேஜின் பண்றது, விஷுவல் பண்றது மூலியமா நம்மளுடைய growth மைண்ட் செட் என்ன ஆகும்? growth ஆகும். அதே மாதிரி ஒரு சில ஒர்க் ஷீட்டும் இதுக்காக பண்ணலாம். ஒரு ஜர்னல் எழுதலாம். growth மைண்ட் செட்ட வந்து நம்ம கல்டிவேட் பண்றதுக்காக. இப்போ growth மைண்ட் செட்டான ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஹார்ட் திங் உங்களுக்கு நடந்திருந்துச்சு இந்த வீக்ல அப்படின்னா, அது என்ன? அந்த டைம்ல உங்களுக்கு வந்த தாட் என்ன? அந்த மைண்ட் செட்ட நீங்க எப்படி மாத்துனீங்க? எந்தெந்த சின்ன விஷயங்கள கொண்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி இல்லாம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி எழுதும்போது, நம்மளுடைய growth மைண்ட் செட் growth ஆயிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்? இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இது ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? இருக்கிற இடத்திலேயே கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஜஸ்ட் 10 செகண்ட் தான். ஓகே? சோ இருக்கிற இடத்திலேயே எந்திரிச்சு நிக்கணும். இப்போ இதுல இருக்கு இல்லையா? ஸ்டாண்ட் லைக் அ சூப்பர் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு 10 செகண்ட். ஒரு 10 செகண்ட் நின்றாச்சா? ஸோ இதே மாதிரி கையை வந்து இடுப்பு மேல வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து, ஓகே, இந்த மாதிரி நிக்கணும். ஸோ பண்ணுவோமா? ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? வாய்ஸ் கேக்குதா? எஸ். ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா இதே மாதிரி போஸ்டர்ல நிக்க போறீங்க, ரைட்? யா. இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல இப்படி நம்ம வந்து அப்படியே கம்பீரமா சொல்லுவோம்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பீரமா அந்த மாதிரி நம்ம நின்றுட்டு நம்ம கிட்ட நம்ம சொல்றோம், ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் கேப்பபிள். நமக்கு என்ன அஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே சொல்லணும். சரிங்களா? 10 என்றக்குள்ள நீங்க ஒரு டீப் பிரீத் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன் தேவையோ அந்த ஒரு அஃபர்மேஷனை திருப்ப திருப்ப அந்த 10 செகண்ட்ஸ்ல நீங்க சொல்லணும். ஓகே? 10 நான் என்ன பின்னாடி அடுத்த நம்ம போகணும். ஓகே? ரைட்? டேக் டீப் பிரீத் and you can start. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரைட். அகைன் டீப் பிரீத் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வந்தாச்சுன்னா எஸ் போடுங்க. வந்தாச்சா? எஸ் எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இது ஒரு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும். பட் இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுடைய போஸ்டர் இருக்கு இல்லையா,
அது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டே அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த மாதிரி கம்பீரமா நிப்போமா? நிக்க மாட்டோம். எப்போ நம்ம கம்பீரமா நிப்போம்? நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன், நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னும் போதுதான் அந்த கம்பீரமே நம்ம கிட்ட வரும். ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா குறுகி போய் நிக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த விஷயமும் நம்மளுடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்கு growth மைண்ட் செட் வரணும் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம லோவாகிறோமோ அப்ப நான் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் விமன், சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கா பூஸ்டப்பா நின்றுட்டு நம்ம நமக்கான அஃபர்மேஷன் கொடுக்கும்போது டைரக்டா பிரைன்ல போய் இது சொல்லுமா, இப்போ கான்ஃபிடென்டா இருக்க, கேப்பபிளா இருக்க, கான்ஃபிடென்டா இருக்க, கேப்பபிளா இருக்கு. ஸோ இப்படி பண்றனால நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன ஆகும்னா குறையும். ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு என்ன ஆகும்? குறையும். ஸோ பிசிக்கலி அந்த ஹெல்த், பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கும் நம்மளுடைய மைண்ட் செட்டை growth மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ நார்மல் டைம்ல 30 to 60 செகண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, சூப்பர் பவர் ஆயிட்டீங்க, சூப்பர் விமன் ஆயிட்டீங்க. இப்படி உடல் பயிற்சி பண்ணிட்டோம், மனப்பயிற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்குள்ள ஏதாவது ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த தாட் எல்லாம் நம்ம மாத்தணுமா இல்லையா? இப்போ நம்ம அந்த தாட்டை தான் மாத்த போறோம். ஸோ இதை மாத்துங்க பாப்போம். ஐ வில் நெவர் இம்ப்ரூவ், நான் எப்பவுமே இம்ப்ரூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இந்த தாட்டை எப்படி ஃபிளிப் பண்ணலாம்? I will never improve. இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இல்லையா? ஸோ இதை இப்போ சூப்பர் ஹீரோவான, சூப்பர் விமனான நம்ம தான் இப்போ மாத்த போறோம். மாத்துங்க பார்ப்போம். யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். யா, ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஐ கேன் இம்ப்ரூவ், ஐ வில் இம்ப்ரூவ். யா, ஸோ இதுதான் என்னது? growth மைண்ட் செட். ஸோ அடுத்து திஸ் இஸ் டூ ஹார்ட், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல. ஒரு விஷயத்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால அதை பண்ண முடியுமா? growth நோக்கி போக முடியுமா? இதை நம்ம எப்படி மாத்தலாம்? திஸ் இஸ் டூ ஹார்ட் அப்படின்ற இந்த விஷயத்த, இந்த வார்த்தையை எப்படி மாத்தலாம்? இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை இப்போ growth மைண்ட் செட்டுக்கு நம்ம மாத்த போறோம். வெரி வெரி ஈஸி. யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இது நம்ம மாற்றும் போது நம்ம growth மைண்ட் செட்டை அடையலாம். ஹார்ட் திங்ஸ் ஹெல்ப் மீ க்ரோ ஸ்ட்ராங்கர். கஷ்டமான விஷயம் தான். ஓகே, அது நம்மளை என்ன பண்ணும்? ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அது வெரி ஈஸி அப்படின்னு மாத்திக்கலாம். ரைட். ஐ கான்ட் டூ திஸ், இது என்னால பண்ணவே முடியாது, பண்ணவே முடியல அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதை எப்படி மாத்தலாம்? ஐ கேன். யா, சூப்பர். ஐ கேன். ஸோ நம்ம வந்து என்னால பண்ண முடியும் அப்படின்னு மாத்தலாம். ஒரு விஷயத்த நான் இன்னும் பண்ணி முடிக்கல. ஓகே, ஐ கான்ட் டூ திஸ் எட். ஆமா, நான் இன்னும் பண்ணி முடிக்கல தான், பட் ஐ கேன் லேர்ன். நான் கத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? growth மைண்ட் செட்டுக்கு கொண்டு போவோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தாட் எல்லாமே ஃபிளிப் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பூஸ்டப்பா, பிசிக்கலா ஒரு எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரி தாட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய growth மைண்ட் செட் கல்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நினைக்கிறோம், சரிங்களா? ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரை பண்ணும்போது அது ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னா அதனால சேட் ஆகலாமா? டிசப்பாயிண்ட் ஆகலாமா? எஸ் ஆர் நோ? ஆகலாம், நார்மல் தான் அப்படின்னா எஸ், இல்ல இல்ல அப்படின்னா நோ. எஸ் எஸ் எஸ், நோ, யா. ஆன்சர் பார்த்துருவோமா? ரைட் ரைட் ரைட், சூப்பர். எஸ் எஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணது தான் கரெக்ட். ஏன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல். நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சேன், அதனால ஒர்க் ஆகலைன்னா கவலைப்படுறதோ கஷ்டப்படுறதோ தப்பு கிடையாது. பட் இனி என்னால முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு.
எனக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும்போது ஒரே ஆசை எனக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு. அப்ப ஆக்சுவலி எங்க அம்மா வீட்ல இல்ல. ஃபுல்லாவே நான் தான் ட்ரை பண்ணேன். பிரியாணி செஞ்சுருவோம், எப்படியாவது செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சேன். அது பிரியாணியா வரல, சரியான தக்காளி சாதமா வந்துச்சு. அதோட எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு, "நீ யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? தக்காளி சாதம் மாரி பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா?" அப்படின்னு ரொம்ப டீமோட்டிவேட்டடா ரொம்ப பேசிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சேட் ஆகுறது, இல்ல கஷ்டப்படுறது நார்மல் தானே. நார்மல் தானே. நான் ஆசைப்பட்டு பண்ணேன் பிரியாணி செஞ்சிடணும் அப்படின்ட்டு. பட் அது பிரியாணியா ஆகல. தக்காளி சாதமா வந்துச்சு. என்ன அப்ரிஷியேட் பண்ண ஆள் இல்ல. ஸோ டீமோட்டிவேட் பண்ணும்போது நான் கவலைப்படலாம் தானே. எஸ் கவலைப்படலாம். யா. ஆனா அந்த இடத்துலயே நான் லேர்ன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு சமைக்கவே வந்திருக்காது. பட் நான் அதே இடத்துல லேர்ன் பண்ணேன். இன்னைக்கு யாரு என்ன டீமோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி அவங்கள விட சூப்பரா சமைப்பேன். என் குடும்பத்துல மட்டும் இல்ல, அவங்களே சொல்லுவாங்க, "ஏய் நீ ஏன் சமைச்சிருப்பா பிரியாணி. நான் சமைச்சா யாருக்கும் பிடிக்காது" அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு வந்தாங்களான்னு தெரியல எங்க அம்மா. வந்திருந்தா வா உனக்கு வீட்ல இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க. பட் உண்மையான ஸ்டோரி இது ரைட். உண்மையா இது நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா, இப்போ வரைக்கும் எனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்காது. கரெக்ட்டா? ஸோ அந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டேன். ஐயோ! என்ன அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே! நான் அப்ப சின்ன புள்ள வேறயா? ஸோ அழுதேன். ஆனா அந்த இடத்துல கிவ் அப் பண்ணல. லேர்ன் பண்ணேன். இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அவங்க வாயாலேயே நீ சமைக்கணும். நீ சமைக்கிறது தான் நல்லா இருக்கும்னு சொல்றது. இதுதான் சக்சஸ். இதுதான் growth mindset. ஸோ நம்மளுடைய மைண்ட் எப்படி அப்படின்னா பவர்ஃபுல் திங்க் இல்லையா? ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுல எப்ப நம்ம பாசிட்டிவான தாட் எல்லாமே உள்ள குடுக்குறோமோ, நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் டு சேஞ்ச். நம்ம பாசிட்டிவான விஷயத்த குடுக்கவே இல்லன்னு வைங்களேன், சேஞ்சே ஆகாது. அப்ப நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம், "ஏன் என் வாழ்க்கை மாறவே இல்ல?" எப்படி மாறும்? சூப்பர் பவர் எதுவும் வெளியில இருந்தா கிடைக்க போகுது? கிடைக்காதே. ஸோ என்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது ஒரு சாஃப்ட்வேரா உள்ளேயே இருக்கு. அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத வெளிய கொண்டு வராம, என் வாழ்க்கை மாறல அப்படின்னா எப்படி மாறும்? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட் செட்ட நம்ம என்ன பண்ணணும்? மாத்தணும். ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கே ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க் வருது. நீங்க எந்த மைண்ட் செட்ட சூஸ் பண்ணுவீங்க? நம்ம கையில தான் இருக்கு. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ஒண்ணு, growth மைண்ட் செட் ஒண்ணு. நாளைக்கே ஒரு சேலஞ்ச் வந்தா, நீங்க எந்த மைண்ட் செட்ட சூஸ் பண்ண போறீங்க? ஃபிக்ஸ்டுனா F போடலாம். growthனா G போடலாம். ஓகே growth. சூப்பர். growth மைண்ட் செட். ஸோ growth மைண்ட் செட்டை நம்ம எடுக்கும்போது தான் அது என்ன ஆகும்? நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸை கொண்டு வரும். இல்லையா? நம்ம லைஃப்ல அது என்ன கொண்டு வரும்? ஒரு சக்சஸை கொண்டு வரணும். நான் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்னுடைய மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்தினாலே போதும். என்னுடைய மைண்ட் செட்டை மாத்தினாலே போதும். அதுதான் சூப்பர் பவரா இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டை நம்ம மாத்தாம ஃபிக்ஸ்டாவே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃபும் சக்சஸ் ஆகாது. நம்ம லைஃப்லயும் எந்த ஒரு சூப்பர் பவரையும் நம்மளால அடைய முடியாது. ஸோ மைண்ட் எவ்வளோ பெரிய சூப்பர் பவர் அப்படின்றது இப்போ புரியுதா? எஸ். மைண்ட் யா. நம்ம மைண்ட் தான் நம்மளுடைய சூப்பர் பவர் இல்லையா? ரைட். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு அந்த growth மைண்ட் செட் சூப்பர் பவர் எங்கேருந்து கிடைக்கும்? நம்மளுடைய மைண்ட் செட்ல இருந்து தான். அந்த growth மைண்ட் செட்ல இருந்து தான். ஸோ இந்த growth மைண்ட் செட்டை அடைய நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் செல்ஃப் டாக், நம்ம கிட்ட நம்ம பேசுறது, பாசிபிலிட்டி திங்கிங், சேலஞ்சை ஏத்துக்கிறது, சின்ன ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சுக்காக ஒரு டாஸ்க்குக்காக சின்ன சின்னதா பண்ணா கூட அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக். ஒரு விஷயம் தப்பு நடந்தாலும் நான் கத்துப்பேன். தப்பு நடக்காமலே எதையும் கத்துக்க முடியுமா? எடுத்த உடனே நாங்களும் வந்து சூப்பரா இருப்போம் அப்படின்னா முடியாது. எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து வந்தது தான். அப்ப அந்த லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக் அப்படின்ற அந்த ரெசிலியன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தயங்காம நமக்கு பண்ண ஒரு தைரியம் வரும். அப்ப அந்த லேர்ன் ஃப்ரம் தி மிஸ்டேக் அப்படின்றது இருக்கும்போது நம்மளுடைய growth மைண்ட் செட் உருவாகும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அந்த கோலை விஷுவல் பண்றது மூலியமா நம்மளுடைய மைண்ட் செட் growth மைண்ட் செட்டுக்கு மாறும்.
ஸோ ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம எப்போலாம் வந்து பூஸ்ட் அப் வேணும், எனக்கு எனர்ஜி வேணும், எனக்கு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்பல்லாம் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணும்போது, இந்த ஒர்க் ஷீட் பண்ணும்போதெல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறும். ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சிருச்சா? எஸ்? சூப்பர் பவர் கிடைச்சிருச்சா? எஸ் ஆர் நோ? எஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க வந்து சூப்பர் ஹீரோ அண்ட் சூப்பர் விமன் சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வேற சொல்றீங்க, ரைட்? ஸோ இந்த சூப்பர் பவரோட தான் இனி வரக்கூடிய எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும், எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சூப்பர்வா அந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த சூப்பர் பவரோட தான் நான் இனி வரக்கூடிய என்னோட சுச்சுவேஷனை க்ரோத் மைண்ட் செட்டோட சூப்பர் பவரோட சூப்பரா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா எஸ் போடுங்க பார்ப்போம். எஸ்? எஸ், சூப்பர். ஓகே, இதே சூப்பர் பவரோட சூப்பரா இனி வரக்கூடிய சிச்சுவேஷனை நம்ம எல்லாருமே சூப்பரா ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப சூப்பரா ஆன்சரும் பண்ணீங்க, இன்ட்ராக்ஷனும் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Assalamu alaikum, sister. வலைக்கும் சலாம். Assalamu alaikum, sister. சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் எனக்கு சின்ன ஹெல்ப் உண்டு. நான் இப்போ தான் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகி எனக்கு இந்த கவரேஜ் ப்ராப்ளம் உண்டால நான் இது வரைக்கும் எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணிக்கொண்டு வந்தேன். எனக்கு சின்ன லைட்டா ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமோ? நீங்க பெரிய ஒரு ஹெல்ப் வைக்கும். இந்த ப்ராப்ளம்களை எப்படி ஹேண்டில் பண்ற நான் ப்ராப்ளம் இப்போ நான் ஒர்க் பண்றேன் இடத்துல ஸ்பெஷல் எஜுகேஷன் சில்ட்ரனோட ஒர்க் பண்றேன் 6 இயர் நான். ஓகே. சில டைமுக்கு எங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால எப்படி அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்றேன். எப்படி அதுலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நான் வெளியில வர ஒரு பிரச்சனை எப்படி நாங்க விட்டு தள்ளி போற கொஞ்சம் எங்களை எப்படி நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களோட மைண்ட் செட் எப்படி நாங்க கொஞ்சம் செஞ்சுக்கிறோம். சின்ன ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் கேட்கும். சின்ன ஒரு எக்ஸ்பிளைன். ஓகே. மைண்ட் செட் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ சூப்பர் பவர் ஆக்டிவிட்டி அப்படின்றது எப்படின்னா சிஸ்டர், நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமையில இருக்கும், வேற எனர்ஜி இல்லை, பூஸ்டப் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ இந்த மாதிரி சூப்பர் பவர் மாதிரி சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம நிற்கணும். ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம நின்றுட்டு நமக்கு தேவையான அஃபர்மேஷனை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரைனுக்கு போய் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ போஸ்டர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது பிரைனுக்கு போய் நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு தேவையான எந்த ஒரு அஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கும்போது குறைச்சிடும். அந்த கார்டிசால் அப்படின்ற அந்த ஹார்மோனால ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பொசிஷன் வந்து அதை குறைக்கிறனால நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், தென் பூஸ்டப் ஆகும், நம்ம மைண்டுக்கு போய் சொல்லும் கான்ஃபிடென்ட்டா இருக்க, பிரேவா இருக்க, உன்னால எல்லாமே முடியும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதுக்காக இந்த ஆக்டிவிட்டியை வந்து 30 to 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஃபன்னா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ தேங்க்யூ. Okay, thank you, sister. Thank you so much. Thank you, sister. Thank you so much. Right. Great. Thank you. சூப்பர் ஹீரோயா, சூப்பர் ஹீரோவா வெளியே போறோம். இனி எது வந்த சிச்சுவேஷன்லயும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவோம். ரைட் ரைட். தேங்க்யூ. ஓகே.
ஓகே. Thank you sister. Thank you so much. Right. Thank you sister. Thank you. Farida sister, thank you. Thank you so much. முஹம்மத் ஒரு நேம் ஒரு ஐடியில வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஷரீஃபா சிஸ்டர். One second. First சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் மைக்கேல். ஓகே பேசுங்க சிஸ்டர். ரொம்ப சூப்பர் சிஸ்டர், ரொம்ப பவர்ஃபுல் ஃபேக்ட். உங்களோட ஃபுல் எனர்ஜி எங்களுக்கு எல்லாம் எனர்ஜியா இருந்தது. நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ் எல்லாமே பவர்ஃபுல்லா எப்படி இருக்கணும் மோட்டிவேட்டடா இருந்தது. ரொம்ப சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ எந்த மச். இதுவும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா சூப்பரா போச்சு. தேங்க்யூ ஸோ சிஸ்டர். மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். முஹம்மத் இஸ்மாயில். பிரதர் சொல்லுங்க. அஸ்ஸலாமு சிஸ்டர். வலைக்கும் சலாம். இது நல்லா இருந்துச்சு சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு கிளாஸ். இந்த மைண்ட் செட்லாம் எப்படி மாத்தணும், எப்படி வைக்கணும், கோவப்படாம எந்த இடத்துல இருக்கணும், அதெல்லாம் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. டைமிங்ல போனது தெரியும், டைம்ல சீக்கிரம் போயிருச்சு. இன்னும் டைம் இருந்தா நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஷரீஃபா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாவ், வண்டர்ஃபுல் செஷன் சிஸ்டர், சூப்பரா இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சீரியஸ்லி சூப்பர், வெரி நைஸ். அல்லாஹ் உங்களுக்கு வந்து அருள் வழங்கட்டும். இன்னும் நீங்க மென்மேலும் வளர எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். எங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. நீங்க எல்லாருமே உங்களுடைய பொன்னான நேரங்களை இதுக்கு ஒதுக்குனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்க அனைவருக்குமே. நாளைக்கு இதே போல ஒத்துழைப்பு சிராஜும் முனிரா சிஸ்டர் பேச வராங்க. சைக்காலஜி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற தலைப்புல பேச வராங்க. இதே போல நாளைக்கு எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. தேங்க்யூ ஆல். நீங்க எல்லாருமே மன மகிழ்ச்சியோட நீண்ட ஆரோக்கியத்தோட எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்தவர்களாக நாளை சந்திப்போம். பை ஃப்ரம் ஷரீஃபா, NIPR பேட்டன். தேங்க்யூ so much.